மணி 9 ஆச்சு, வயிறு வேற பயங்கரமா பசிக்கல. நீ என்னமா பண்ணிட்டு இருக்கா கிச்சன்ல? உனக்கு தாமா ஆப்பம் சுட்டிட்டு இருக்கேன். சரி, தொட்டுக்கடை என்ன வச்சிருக்கா? சட்னியும் இருக்கு, தேங்காய் பாலும் இருக்கு, எது வேணுமோ சாப்பிட்டுப்பா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்லா சூடா 2 முட்டை ஆப்பம் சுட்டு எடுத்துட்டு வா. முட்டை தோசை கேள்விப்பட்டிருக்கேன், அதே நல்ல முட்டாப்பம். முட்டை ஆப்பமும் உனக்கு தெரியாதா? சரி, எங்க அம்மாக்கு இன்னைக்கு சூப்பரா ஒரு முட்டை ஆப்பம் எப்படி சுடுறதுன்னு சொல்லி கொடுப்போமா? அப்படியே தேங்காய் பால் ஆப்பம் சுட்டு கொடுப்போம் வாங்க. அதுக்கு முதல்ல எங்கள் அம்மா அரைச்சி வச்ச ஆப்ப மாவில் ஒரு கரண்டி எடுத்து ஆப்பச்சட்டியில் ஊற்றிட்டு அப்படியே நல்லா சுற்றி விட்டுக்கிட்டேன். அப்புறம் சுற்றி விட்ட ஆப்ப மாவு லைட்டாக வெந்ததும் அதுக்கு மேலே ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அந்த முட்டையுமே ஆப்பத்துக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு சுற்றி விட்டுக்கிட்டேன். கைஸ், உங்களுக்கு அம்மா பிடிக்கணும் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவோட பேரை கமெண்ட் பண்ணிடுங்க. குறைஞ்ச சூட்டில் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாலே சூப்பரான முட்டை ஆப்பம் ரெடி ஆயிரும். அதையும் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு சாதாரணமாக ஆப்பம் சுடுவோமே அதில் கொஞ்சமாக தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா வெந்ததும் பிரட்டி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் ஆப்பமே ரெடி ஆயிரும். ரெண்டுமே டேஸ்டத்துக்கு குறைஞ்சதில்லை. முட்டை ஆப்பம்னா என்னன்னு கேட்டேன், எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். முட்டாப்பம் பார்க்க சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு முட்டாப்பம், செம்ம டேஸ்ட்.